வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 42. கதையின் தொடக்கம். மீனா கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்தவள். கதவை திறந்து தாளிட்டவள் அப்படியே சரிந்து முட்டிக்காலில் முகத்தை புதைத்து கொண்டு கதறினாள். எனக்கு ஏன் யார் மேலேயும் வராத ஈர்ப்பு அர்ஜுன் மேலே வரணும்? அவனுக்கு ஏன் ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கணும்? கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் ஏன் என்னால் அவனை மறக்க முடியல? போயும் போயும் கல்யாணம் ஆன ஒருத்த மேலேயா எனக்கு காதல் வரணும் என்று வாய்விட்டு கதறினாள். தன் காதலுக்காக தரம் தாழ்ந்து செய்யக்கூடாத செயல்களையெல்லாம் செய்து அவனை தன்னுடன் தக்க வைத்து கொள்ள கெஞ்சியும் பார்த்து விட்டாள், மிரட்டியும் பார்த்து விட்டாள். எதுவும் வேலைக்காகவில்லை. தன்னை நினைத்தே அவமானமாக உணர்ந்தாள். ஒரு புறம் அழுகையாகவும் மறுபுறம் அசிங்கமாகவும் இருந்தது. அந்த நேரம் அவளது போன் மணி ஒலிக்க அர்ஜுனாக இருக்குமோ என்றுதான் மனம் அலைப்பாய்ந்தது. வேகமாக தனது ஹேண்ட்பேக்கை பிரித்து தன் போனின் திரையை பார்க்க அதில் சாரதா என்று தன் தாயின் நம்பரை பார்த்ததும் முகம் சுருங்கி போனது மீனாவிற்கு. அழைப்பு கட்டாகி மீண்டும் எதிரொலிக்க அதை அட்டென்ட் செய்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ அம்மா என்று பதிலளிக்க, என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னோட மனசுல உன் கையில கவர்மெண்ட் வேலை இருந்தா பெரிய ஆளுன்னு நினப்பா உனக்கு? இங்க யாரையும் மதிக்க கூடாதுன்னு கொழுப்படுத்து தெரிஞ்சிட்டு இருக்கியா என்று அவளின் தாய் கோபமாக கேட்க, இப்ப எதுக்குமா எடுத்ததும் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே இருக்க என்று மீனா எரிச்சலாக கேட்க, வேற என்னடி என்ன பண்ண சொல்ற? நீ பண்ற காரியம் எல்லாம் உனக்கே சரின்னு படுதா? வயசு பொண்ணு தனியா ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ? உனக்கு தனியா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி உன் புருஷனோட தனி குடித்தனம் போ. அப்ப எப்படி வேணா இருந்துக்கோ, நாங்க யாரும் கேட்க மாட்டோம். இங்கதான் அடங்காம ஆட்டம் போட்டேன்னு பார்த்தா உன் தாத்தா வீட்டிலையும் அடக்கமா இல்லாம அங்கேயும் போய் சொல் பேச்சு கேட்காம வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்திலே வீடு எடுத்து தங்கி இருக்கிற. அதுவும் நீ தங்குறதுக்கு முன்னாடியே தாத்தா கிட்ட சொல்லல, எங்க கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லல. அப்புறம் எங்களுக்கு என்னடி மரியாதை இருக்கு? வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷி ஆகிட்டல்ல, எல்லாம் சம்பாதிக்கிற திமிருடி உனக்கு என்று சாரதா கழுவி ஊற்ற, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா என்னை டென்ஷன் பண்ணாத என்று மீனா சிடுசிடுக்க, இதுக்கு மேல உன்னோட விருப்பத்துக்கெல்லாம் விட முடியாது. நானும் அப்பாவும் சேர்ந்து உனக்கு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டோம். அவன் கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்க வருவான். வாட்ஸ்அப்ல மாப்பிள்ளையோட போட்டோ டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். பார்த்துட்டு உனக்கு ஓகேவான்னு சொல்லு, இல்லைன்னா வேற மாப்பிள்ளை செலக்ட் பண்ணுறோம் என்று கெடுபிடியாக சாரதா கூற, ஒரு பெருமூச்சை இழுத்து விட்ட மீனா, கல்யாணம் தானே பண்ணிக்கணும், சரி தாராளமா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை ஓகேவோ அந்த மாப்பிள்ளைக்கே கழுத்தை நீட்டுறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று மீனா காட்டமாக கேட்க, நிஜமாதான் சொல்லுறியா? அப்புறம் பேச்சு மாற மாட்டியே என்று சாரதா சந்தேகமாக கேட்க, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? நான் சம்மதம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களா? வேணாம்னு சொன்ன வரைக்கும் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்தினீங்க. பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது உண்மையாவன்னு நம்பாமல் கேட்குறீங்க. நான் என்னதான் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க என்று மீனா ஆத்திரமாக கத்தினாள். சரிடி, கத்தாத. நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு பார்க்க வர சொல்லுறோம், அப்போ வந்து சேரு என்று சாரதா போனை துண்டிக்க, மீனா தனது போனை தூக்கி போட்டு உடைத்தாள் கோபமாக. அர்ஜுனை மறக்க வேண்டும் என்றால் தன் வாழ்க்கை பாதையை மாற்றியாக்க வேண்டும். அர்ஜுன் சொன்னது போலவே இதற்கு வேறு வழி இருப்பது போல் தோன்றவில்லை. ஒருவேளை தனக்கு இருக்கும் ஈர்ப்பும் காதலும் அர்ஜுனுக்கும் இருந்திருந்தால் ஊரும் உலகமும் காரி தப்பினால் கூட பரவாயில்லை என்று அவனுக்கு இரண்டாம் தரமாக வாக்கப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். மீராவை எப்படியாவது சரிகட்டி விடலாம். ஆனால் இங்கு அர்ஜுனே தன்னை பிடிக்கவில்லை என்றதோடு மட்டுமின்றி அதை நிரூபிக்கும் வகையில் நானாக எத்தனையோ முறை நெருங்கி சென்றாலும் அவன் தயக்கத்தோடு தான் தன்னை அரவணைப்பான். அதுவும் திருமணம் என்ற பேச்சு எடுக்கும் வரைதான். எப்போது தாலி என்ற ஒரு விஷயத்தை மீனா கையில் எடுத்தாலோ அப்போதே அர்ஜுனின் பார்வை தோழியாக கூட அவள் மீது பதியவில்லை. ஒருவித அந்நியத்தன்மையோடே நடந்து கொண்டான். அவளிடம் அழும்போது ஆறுதலாக பேசினானே தவிர ஒருபோதும் வாக்கு கொடுக்கவில்லை. அவன் வாழ்வில் அவள் தெளிவாக இருக்கும்போது தன் வாழ்வில் தானும் தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தான் செய்யும் தவறால் பெற்றோர்கள் ஏன் பாதிக்க வேண்டும் என்று நினைத்தவள் கடினப்பட்டு அர்ஜுனை மறக்க முயற்சித்தாள். இப்போது கூட மீராவிற்கு அவள் செய்ய நினைத்தது எவ்வளவு பெரிய துரோகம் என்று அவள் உணரவில்லை. அர்ஜுன் நிராகரிக்கிறான் என்று மட்டுமே வேதனைப்பட்டாள். காலம் அவளுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் அறியவில்லை. எழுந்து சென்று தனக்கு தெரிந்த உப்புமாவை கிண்டி உண்டவள் உறக்கத்தை தழுவினாள். இங்கு அர்ஜுன் மீராவின் தலைமுடியை கோதி கொண்டிருக்க
ஒருவித பீதியோடு அவன் மீது படுத்திருந்தாள் மீரா. காரணம் அர்ஜுனின் திடீர் மாற்றங்கள். அது எதனால் என்று அவளுக்கு புரியவில்லை. தற்போது இருக்கும் சூழ்நிலையில் அவளுக்கு தோன்றியதெல்லாம் மீனாவுடன் அவன் வாழ ஆசைப்படுகிறான். அதற்கு தான் தடையாக இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் மீனாவுடன் ஒட்டுமொத்தமாக செல்லப் போகிறான். அதனால் கடைசி வருடம் இந்த முறை தன்னுடன் கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடவே இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளான் என்று நினைத்து கொண்டாள். முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும் என்று ஒரு வாக்கியம் உண்டு. அதற்கு அர்ஜுனின் மாற்றத்தை உதாரணமாக கூறலாம். அவன் இதற்கு முன்பு இதேபோல் மீராவிடம் பாசத்தோடும் அன்போடும் காதலோடும் பரிவோடும் நடந்து கொண்டிருந்தால் அவளுக்கு எதுவுமே தோன்றியிருக்காது. அவன் திடீரென்று குலைந்து அவளை கொஞ்சுவதுதான் அவளை மேலும் மேலும் குழப்பத்திற்குள் தள்ளியது, சந்தேகத்திற்குள்ளும் தள்ளியது. அவள் மனம் விம்மி அழுதது உள்ளுக்குள். ஒவ்வொரு முறையும் கணவன் மனைவிக்குள் நடக்கும் தாம்பத்தியம் முடிந்ததும் எனக்கென்ன, வந்த வேலை முடிந்தது என்பது போல் திரும்பி படுத்துக் கொள்வான், அல்லது போனில் முகத்தை புதைத்துக் கொள்வான். இன்று அதற்கு மாறாக அவளை கைவளைவில் அல்ல, அவன் மீதே படுக்க வைத்திருப்பதெல்லாம் அவள் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க விஷயம். ஒவ்வொரு முறையும் மீராவிற்கும் ஆசையாக இருக்கும். அவனை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும், தாம்பத்தியம் முடிந்து மனமிட்டு பேச வேண்டும், ஆசையாக அவன் மீசை முடியை திரிக வேண்டும், அவன் தலைமுடியில் விரல் நுழைத்து விளையாட வேண்டும், வேலைக்கு தயாராகும் கணவனுக்கு சட்டை பட்டனை மாட்டிவிட வேண்டும், அவன் கிளம்பிய அழகை ரசித்து அவன் நெஞ்சில் தலை சாய்க்க வேண்டும், கணவன் தன்னை ஆசையாக கொஞ்சி ஒரு இதழ் முத்தத்தையும் நெற்றி முத்தத்தையும் கொடுத்து கட்டிப்பிடித்துவிட்டு டாட்டா காட்டிவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். கிச்சனில் சமைக்கும்போது பின்னால் இருந்து அவள் இடையோடு கட்டிப்பிடித்து முதுகில் முத்தமிட வேண்டும் என்று அவள் மனதில் ஆயிரம் ஆசைகள் இருந்தது. அதெல்லாம் வெறும் கனவாகவே போனது. அதெல்லாம் படத்திற்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இத்தனை வெறுமைகளையும் ஏமாற்றத்தையும் மனதிற்குள் உணர்ந்தாலும் கணவன் தனக்கு துரோகம் செய்வான் என்று ஒரு துளி கூட அவள் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அவள் தலையில் இடியை இறக்கிவிட்டான். இடியை இறக்கிவிட்டு அவள் ஆசைப்பட்ட அத்தனையும் இந்த ஒரு வார காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறான். அவள் மனம் அதை நினைத்து பூரிப்படையவில்லை. கண்ணம் வெக்கத்தில் சிவக்கவில்லை. தாபத்தின் மோகத்தில் அந்த நொடி சிவந்தாலும் பிறகு அதை நினைத்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. கற்பனை வாழ்க்கை நிஜத்தில் நடக்கும்போது கூட சந்தோஷத்தை அவளால் உணர முடியவில்லை. இதெல்லாம் எதற்காக? பிரிந்து செல்வதற்காகவா? இல்லை, அவளிடம் அவ்வாறெல்லாம் வாழ்ந்துவிட்டு தன்னிடமும் அதே போல் வாழ்கிறானா? அல்லது அவள் இதையெல்லாம் செய்தால் தனக்கு பிடிக்கும் என்று அவர்கள் அந்தரங்க நேரத்தில் சொல்லி இருப்பாளோ? அதனால் தான் இதெல்லாம் இவளுக்கும் பிடிக்கும் என்று என்னை கெஞ்சி கொண்டிருக்கிறானோ என்று பலவாறு மீராவின் மனம் கொதித்து எழுந்தது. அவள் தனக்குள் உழன்று கொண்டிருக்க அர்ஜுனின் மனதிலோ மீனாவை மீண்டும் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். சந்தித்தாலும் அவளுடன் பேசி இருக்கக்கூடாது. பேசினாலும் ஒரு எல்லையோடு இருந்திருக்க வேண்டும். தனக்கு குடும்பம் இருக்கிறது என்பதையும் மறந்து வேலைக்கு செல்கிறதும் என்பதை தாண்டி அவளை பார்க்கவே விரைவாக கிளம்பியதெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு உள்ளம் குமைந்தது. தினம் தினம் மனைவி குழந்தைகளின் முகத்தை பார்த்து கூட தான் செய்யும் செயலின் விபரீதத்தை உணராமல் போனது ஏன்? மீனா இந்த அளவிற்கு துணிய காரணம் தான் கொடுத்த இடம்தான். அவள் முன்பு மனைவியை அடிமட்டமாக மதிப்பிட்டு அவளை வானுளவு உயர்த்தி பேசியது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போதுதான் புரிகிறது. தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறதை விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டதை போல் படித்த பகுத்தறிவான பெண் வேண்டும் என்று மீனாவின் பின்னால் சென்ற மானம் கெட்ட மனதை நினைத்து நினைத்து நொந்து போனான். அதிலும் மீனாவின் மீது படிந்த அழகான பெண் என்ற எண்ணத்தை தாண்டி அவள் மீது காதலும் வரவில்லை, ஈர்ப்பும் வரவில்லை. இது அதைவிட கேவலமான ஒரு விஷயமாக தோன்றியது அர்ஜுனுக்கு. கள்ளக்காதலில் எதையும் நியாயப்படுத்த முடியாது. உண்மையான அன்பாக இருந்தாலும் கூட நியாயமானதாக இருந்தால் மட்டுமே அது கோபுரத்தில் வைத்து பூஜிக்கப்படும். இல்லையென்றால் குப்பையில்தான் தூக்கி வீசப்படும். அதற்கு மீனாவின் காதலும் அர்ஜுனின் முட்டாள்தனமும் தான் உதாரணம். இருவரின் மனமும் தடப்புரண்டதால் மனம் உளைச்சலில் தவித்து நின்றது எனவோ மீரா என்ற அப்பாவி பெண்தான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்மளுடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.